ஹாய் கைஸ், நான் தான் உங்க ஹுசேன். ஸோ டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டோட ஒரு 2 டைப் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று கோல்டு, இன்னொன்று சில்வர். கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் கிட்ட நீங்கள் வந்து மந்த்லி ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும். அதேமாதிரி சில்வருக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 25 லேக்ஸ் கிட்டயாச்சும் நம்ம வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த கார்டை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து மெயின்டெனிங்ல வச்சுக்கவே முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கார்டோட மெயின்டெனன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, பர் இயர்க்கு ரூ. 66,000 நம்போ ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து நம்போ பே பண்ணா தான், இந்த கார்ட வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். சடனா எங்கனா ஒரு கார் வாங்க போறீங்க, இல்லன்னா ஒரு ஸ்டோர்ல போயிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்க போறீங்க, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்க அப்படின்னா, இந்த கார்ட நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஷோ பண்ணாலே ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு முன்னுரிமையே வந்து உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு தருவானுங்களே. ஏன்னா இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஜெனரலா சொல்லுவாங்கல்ல, "ஏய் செம்ம பெரிய பணக்காரன்டா இவன்" அப்படின்ட்டு. ஸோ அவங்கலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கார்டு தான் இது. இது வந்து செம்ம ஒரு வேலிடான ஒரு கார்டு. நெறைய பேர் வச்சிருக்காங்க. என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நெறையவே வச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த கார்ட வாங்கி அவங்க யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு வரும்போது அத வச்சு நீங்க ஹேப்பியா இருங்க. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்லிமிட்டடா நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ டெபிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் இந்த கார்டோட ஒரு வேல்யூ. இந்த கார்ட வந்து நம்ம வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிரான்சாக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குரோஸ்ல இருக்கணும். குரோஸ்ல இருந்தா, அந்த மேனேஜர் கிட்ட போய் நம்ம பேசலாம். பேங்க் மேனேஜர்ஸ் கிட்ட போய் நம்ம வந்து, "சார் இந்த மாரி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வந்து எனக்கு வேணும். இதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் தரணும்? எப்படிலாம் என்னென்ன பேமெண்ட்ஸ்லாம் நான் தரணும்?" அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம போய் கேட்டா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட் வந்து ஒரு 8,00,000 கிட்ட இருக்கும். செகண்ட் பேமெண்ட் ஒரு 4,00,000 கிட்ட இருக்கும். அடுத்தது எதனா ஒரு கமிஷன்ஸ் மாரி அவருக்கு பேங்க் மேனேஜருக்கு நம்ம குடுக்குற மாரி இருந்தா இருக்கும். இல்லன்னா இல்ல. நான் இதுவரைக்கும் போனதில்ல. ஜஸ்ட் நான் சம் வீடியோஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றத தவிர, இதுவுமே நான் வந்து போய் நேர்ல போய் நான் பார்த்ததில்ல. ஜஸ்ட் நான் கூகுள் பண்ணி தான் உங்கள்கிட்ட எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. நானும் கத்துக்கணும். என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன நல்லபடியா எல்லா விஷயத்தையும் கத்துக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ, அத தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாரி எல்லாமே பேமெண்ட்ஸு எல்லாமே குடுத்துட்டு, அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து உங்க கார்டு உங்க கைக்கு வந்துரும். ஸோ, அப்புறம் வந்து எல்லாருமே சொல்ற மாரி, "நான் தான்டா இங்க" அந்த மாரிலாம் உங்க இஷ்டம் தான் அடுத்தது. என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம். ஒரு இயர்க்கு கரெக்ட்டா நம்ம தான் அந்த 66,000 பே பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து ப்ராப்பரா இத அன்லிமிட்டடா யூஸ் பண்ண முடியும். இல்லன்னா கொஞ்சம் இது வந்து ரிஸ்க்கு தான். ஏன்னா, அதில அடுத்தது டாக்ஸ்லாம் போட்டாங்கன்னா, அடுத்தது ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆயிடும். அடுத்தது பே பண்றது ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஆயிடும். ஸோ இந்த கார்டு நெறைய பேர் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, கொஞ்சம் இத பத்தி நெறைய விஷயம் ஆ பார்த்து லேர்ன் பண்ணிட்டு, அடுத்தது இத வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே தெரியாம கலெக்ட் பண்ணிட்டு, "ப்ரோ இவ்ளோ ஆகுது. இது என்ன ப்ரோ பண்றது?" அப்டின்ட்டு நம்ம வந்து ஒரு பேனிக்ல அப்டியே மூவ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்குனோம்னா, நம்ம தான் அங்க மெத்திக். இந்த கார்ட வச்சிருக்கணும்னும் மெத்திக் தான். இத பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒரு நல்ல ஒரு மெத்திக் தான். இதுல வந்து நல்லா டெபிட் பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாரி இந்த கார்ட நம்ம யூஸ் பண்றதுனால, சடனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயி ஏதாவது ஒண்ணு நம்போ இந்த உலகத்த விட்டே போயிட்டோம்னாலும், இந்த கார்டு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பெர்சன் கிட்ட 5 குரோர்ஸ் கிட்ட போகுங்க. கன்ஃபார்ம். ஏன்னா இந்த கார்ட பத்தி அவ்ளோ கூகுள் பண்ணி பார்த்தேன். அவ்ளோ விஷயத்த பார்த்தேன். இந்த கார்டோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா, நம்ம டை ஆயிட்டாலும் கூட 5 குரோர்ஸ் கிட்ட உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு கரெக்ட்டா வந்து டெபாசிட் ஆயிடும். நான் எனக்கு தெரிஞ்சத உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுல எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க நானும் ஒரு விஷயத்த கத்துக்கிறேன். என்னால முடிஞ்சத உங்களுக்கு சொல்றேன். அதையும் நீங்க கத்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட எண்டிங். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வரும். அன்டில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹுசைன். பாய்.